கடகராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிபதி யார் சூரிய பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா 2ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கார் சிம்ம ராசியில். அவருடைய 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது முதல்ல வந்து கடகராசி நேர்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பேச்சில் அவங்க கவனமாக இருக்கணும். அதாவது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே யோசித்து தெளிவாக தான் பேசுவாங்க. ஆனாலும் ஒவ்வொரு நேரம் யார்கிட்ட என்ன பேசணுன்னே தெரியாமல் சில விஷயங்கள் பேசிடுவாங்க இல்லையா? அதே மாதிரி யார் அதாவது நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்கள்ட்ட நம்பி சொல்லும் போது 2-3 விஷயமா திரிஞ்சு போகும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன்ட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க சொல்கிற ஒரு விஷயம் மாறி மாறி 1னா 9ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி மாற்றத்துக்கு ரெண்டாவது நம்ம குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி செயல்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு உண்மையிலேயே இருக்குது. ஆனால் இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்கணும், மற்றவங்களுக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா உங்களுடைய பேரண்ட்ஸையோ வேறு யாரையோ முன்னாடி நிற்க வச்சு நீங்கள் சைலேருந்து பண்ணுங்கள். மற்றபடி நீங்களாக போய் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் டைரெக்டாக போய் பண்ணாதீங்க. அது அவங்களுக்கு எப்பயுமே ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். விஜே ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பெயர்ச்சி. அதாவது கிரகங்களின் முதல் தலைவன் யார் சொல்லுவோம்னா நம்ம சூரிய பகவானை தான் சொல்லுவோம். அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திலுமே பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகிறார். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் சில மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி தராரு. முதல்ல வந்து பொதுவாகவே இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசு சம்மந்தப்பட்ட அனைத்து முடிவுகளுக்கும் ஒரு பெரிய காரணம் யாருன்னு தெரியுமா, நம்ம சூரிய பகவான் தான். ஏன்னா அரசு வேலைக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரகர் இவர். அப்படி இருக்கிற ஒரு அரசு வேலைக்கு அனைத்துக்குமே காரகர் நம்ம சூரிய பகவான். ஸோ இந்த டைமில் இந்த மாதம் அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தான் சூரிய பகவான் வந்து நம்ம கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு வராரு. அப்படி வரும்போது முதல்ல அவர் என்ன மாதிரியான பொதுவான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அரசு சம்மந்தப்பட்ட சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் ஆகி, பொதுவாக ஒரு பாலம் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு குடிநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்லாம் பொதுவான பிரச்சனைகளாக இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்குமே ஒரு முடிவுக்கு வரக்குண்டான அமைப்பை இந்த மாத தொடக்கத்திலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது எல்லாமேவும் சூரிய பகவானுடைய காரகனால அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவுமேவும் ஒரு தடையாக நிற்கக்கூடாது, அதை முடிச்சிருவோங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த சூரிய பகவானுடைய ஆற்றல்னால முடிச்சிருவாங்க. இன்னொன்று புதிய முடிவுகள், புதிய மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. புதிய நிறையா விஷயங்களில் வந்து நம்ம ஆச்சரியப்படும் வகையான நிறைய மாற்றங்களை இந்த மாதத்தில் நம்ம பார்க்கலாம். பொதுவான ஒரு காரகத்தை வச்சு என்ன பலன்கள் சொல்லி பார்த்துட்டோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு. முதல்ல வந்து சூரிய பகவானுக்கு ஒரு பார்வை, அவர் வந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இப்போ சிம்மராசியில் இருக்கார் அப்படின்னா அவருடைய 7ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார். அப்படி அவர் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். அதாவது என்னென்ன பாவகங்கள்னு சொல்லி மாறுபடும். மேசராசிலேருந்து மீனராசி வரை அந்த மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் நல்லாயிருக்கும், இல்லை என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் முழுசாக பார்க்கலாம். தொடர்ந்து பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சூரிய பயிற்சியில் நம்ம மெயினாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசினருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில உறவுகள்கிட்ட இருந்து விலகி இருக்க வேண்டிய அவசியம் இந்த சூரிய பயிற்சியில் இருக்குது. அது என்ன உறவு, எதனால் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். கடகராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய
அதிபதி யாரு சூரிய பகவான் வந்து என்ன பண்றாருன்னா 2ஆம் வீட்டு அதிபதியா இருக்காரு சிம்ம ராசியில. அவருடைய 7ஆம் பார்வையா 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது முதல்ல வந்து கடகராசினியர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தடைக்கு அப்புறம் ஒரு வெற்றியை கொடுக்கும். அவங்க ஏதாவது ஒரு டெண்டர் எடுக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, அது தடைக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றியை அவங்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பேச்சில் அவங்க கவனமாக இருக்கணும். அதாவது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே யோசித்து தெளிவாக தான் பேசுவாங்க. ஆனாலும் ஒவ்வொரு நேரம் யார்கிட்ட என்ன பேசணுன்னே தெரியாமல் சில விஷயங்கள் பேசிடுவாங்க இல்லையா? அதே மாதிரி யாரு அதாவது நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்கள்ட்ட நம்பி சொல்லும்போது 2, 3 விஷயமா திரிஞ்சு போகும். அப்படிப்பட்ட ஒரு பெர்சன்ட்ட சொல்லும்போது கண்டிப்பா அவங்க சொல்ற ஒரு விஷயம் மாறி மாறி 1ன்னா 9ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி மாற்றத்துக்கு கொண்டு போயிரும். அதனால அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசுறாங்களா, அந்த பேச்சுல கொஞ்சம் கவனம் வேணும். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், பணத்துல கட்டுப்பாடு வேணும். பண விஷயத்துல இல்லை எனக்கு வந்து பரவாயில்லப்பா, எனக்கு ஓரளவு வருமானம் ஏதோ வந்துருச்சு, செஞ்சிருச்சு, நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு சொல்லி அகலக்கால் வைக்காமல், இல்லை தெரிஞ்சவங்க யாராவது கடன் கேட்குறாங்க செய்கிறாங்க அப்படின்னா, இந்தாப்பா பரவாயில்ல வச்சுக்கோ, இந்தாப்பா பரவாயில்லன்னு வச்சுக்கோ, தூக்கி கொடுக்காம தேவையா, என்ன தேவை, அவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதா என்னன்னு யோசித்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. பணம் விஷயத்தில் கண்டிப்பாக அவங்க கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாகவே இருக்குது. சரிங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நம்மளுடைய 8ஆம் வீடுன்னு சொல்கிற போது மெயினாக மாங்கல்யத்தை குறிக்கும். மாங்கல்யம் வந்து அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய 7ஆம் பார்வை பார்க்கறதுனால மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்களுக்கு, மாங்கல்யம் ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கனவுல மாங்கல்யம் கீழே விழுகிற மாதிரியோ, இல்லை ஏதாவது மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருந்தா நிச்சயமாக மாங்கல்ய பலம் ஏற்படும். சூரிய பகவானுடைய பார்வை விழுகுது. அப்படி இருக்கும்போது ஒரு வீக்காக இருக்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்துலையுமே வீக்காக இருக்காங்க, ஒரு தெளிவில்லாமல் ஒரு குழப்பத்தில் இருக்காங்கன்னா, ஒரு தெளிவையும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமாக வம்பு, வழக்கு, விபத்து, நம்ம ரோட்டில் நார்மலாக போய்க்கிட்டு இருந்தாலேவும் ஏதாவது ஒரு வண்டியில் விபத்து, இல்லை நான் நடந்து போனாலுமே நான் கீழே விழுந்துறேன், இல்லை ஏதாவது வீட்டில் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அடிபடுது செய்யுது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு ஆற்றலையும் ஒரு பெரிய ஒரு எனர்ஜியையும் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய விபத்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எதுவுமே உங்களை இந்த காலகட்டத்தில் பாதிக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வெளியில் வாரீங்க, வீட்டிலேருந்து ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் வரணும், இல்லை வேலைக்கு தினமும் வாரீங்க அப்படின்னா தினமும் காலைல சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்கள். எல்லா ராசினருமே இந்த காலகட்டத்தில் தினமும் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு பொருள் எந்த ஒரு விஷயமே தடங்கள் இல்லாமல் இருக்கும். 2வது நம்ம குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி செயல்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு உண்மையிலேயே இருக்குது. ஆனால் இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கோபம் இவங்களுக்கு வரும். அந்த கோபத்தை இவங்க பேச்சில் பேசும்போது கவனமாக பேசணும். அதுதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பேச்சில் கவனம். அது நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு கோபப்படும்படியான நிறையா விஷயங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் இவங்க சிரிச்சுக்கிட்டே வெளியில் வர்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த இடத்துல இவங்க பேசுகிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல முட்டுக்கட்டையாக போகிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது. மெயின் அந்த அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலைக்கு பொருளாதார முன்னேற்றம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்பவுமே ஒரு தடையாக இருக்காது. ஓரளவு வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, எந்த வகையிலையும் தடையாக இருக்காது. ஏற்கனவே நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலர் வந்து திரும்ப பணத்தை கொடுக்கணும், ஆனால் இவங்க லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கனால அந்த பணத்தெல்லாம் திரும்ப வந்துடும். வந்த பணத்தை நம்ம கட்டுப்பாடோடு வச்சு செலவு பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இவங்களுக்கு என்ன மாதிரியான உறவு இவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் வெளியில் விலகி இருந்தால் இவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டிப்பாக அவங்க குடும்ப உறவுகள்லேருந்து வெளியில் இருந்தால் ரொம்பவே நல்லது. எப்படிப்பா இருக்க, என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்டால், முதல்ல வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக, இல்லை பரவாயில்ல நீங்கள் எதனாலும் முடிவெடுத்துக்கோங்க செஞ்சுக்கோங்க சொல்லி கொஞ்சம் இவங்க விலகி வந்துடணும். இந்த காலகட்டத்தில் அவங்க ஏதாவது ஒன்று பேச, நீங்கள் ஏதாவது ஒன்று பேச, ஒரு கோபத்தில் வார்த்தைகள் விடுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஏற்படும். அதனால் நீங்கள் சரி இல்லைப்பா, நான் இந்த மாதம் எதுவுமே ஒரு நாளைக்கு எந்த ஒரு முடிவுமே எடுக்கிற மாதிரிலாம் இல்லை, எதனால் நீங்களே முடிவு எடுத்துக்கோங்கன்னு குடும்பத்தார் கையில் ஒப்படைச்சிருங்க. உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. எந்த ஒரு வேறு யாராவது தங்கச்சிக்கு பிரச்சனை, அக்காவுக்கு பிரச்சனை, தம்பிக்கு பிரச்சனைன்னு வரும்போது அந்த விஷயத்தில் என்ன செய்யணும் ஏதுன்னு சொல்லி மற்றவங்களுக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா உங்களுடைய பேரண்ட்ஸையோ வேறு யாரையோ முன்னாடி நிற்க வச்சு நீங்கள் சைட்லேருந்து பண்ணுங்கள்.
மற்றபடி நீங்களாக போய் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் டைரெக்டாக போய் பண்ணாதீங்க. அது அவங்களுக்கு எப்பயுமே ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கோதுமை சார்ந்த பொருட்கள், இந்த கோதுமை பொருட்கள் வந்து ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சூரிய பகவானுக்கு என்ன உணவு அப்படின்னா கோதுமை தான். அது சம்மந்தப்பட்ட ஒரு உணவுகளை வந்து யாருக்காவது தானம் பண்ணலாம். சப்பாத்தி இல்லை கோதுமை மாவே தானம் பண்ணலாம். இல்லைன்னா கோதுமை உப்புமா, இந்த மாதிரி விஷயங்கள் வாழ்வியல் பரிகாரமாக எடுத்துக்கிட்டு தானம் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து என்ன வழிபாடு பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் வழிபாடு இல்லை சிவ வழிபாடு, இந்த 2 வழிபாடும் பண்ணால் அவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.